ஓ மை காட்! என்ன நடக்குதுங்க? இந்த ப்ரோமோ பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் வந்து ஃபீல் ஆயிடுச்சு மக்களே. திக்விஜய் அவர் வாயாலே வந்து சொல்லிட்டாரு, என்னோட எவிக்ஷனுக்கு மெயின் ரீசன் வந்து கரண் அண்ட் சும். அவங்க வந்து எனக்காக பேசல. இந்த ப்ரோமோல சல்மான் கேட்குறாரு, உங்களுடைய இந்த எவிக்ஷனுக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து ரீசன் தான். நீங்கள் யாரெல்லாம் வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நினச்சிங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்காக பேசல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் யாரெல்லாம் வந்து உங்களுக்காக பேசலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கரணும் சும்மும் எனக்காக ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து பேசலை. அது கேட்டுட்டு கரண் வந்து சாரி திக்விஜய்ன்னு சொல்கிறாங்க. சல்மான் சொல்கிறாங்க, இனிமேல் சாரி கேட்டு என்ன பிரயோஜனம் கரண்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பர். இதுதான் நமக்கு வேணும் இல்லையா? போன பிரமல சும்மா வந்து ரொம்ப பெருசாக பேசினாங்களே, மார்ச் 19 என்னோடய ஃப்ரெண்டு திக்விஜய் எலிமினேட் ஆனார், ஸ்ருதிகா தப்பான ரீசன் கொடுத்து அப்படிலாம் சொல்லிட்டு என்னமோ வந்து பேராகிராஃப் எஸ்ஏ மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. ஸோ இப்போ என்னாச்சு? சூப்பரில் சல்மான் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாரு, நீங்கள் தப்பான குரூப் கிட்ட வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்க, மேபி அதனால கூட இருக்கலாம் இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வெளியே வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த திக்விஜய் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ருதிகா கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தார். ஓகே, அதுக்கப்புறமேட்டு என்னாச்சு, கரண் குரூப்புக்கு போயாச்சு. ஸோ கரண் கிட்ட போன உடனே வந்து நான் என்னோட வீடியோஸ்லேயே வந்து நான் சொல்லியிருக்கேன், இந்த கரண் கிட்ட சாவாசம் வைக்கிறது நல்லது. இப்போ அதே மாதிரி ஆயிடுச்சா? ஸோ அந்த வீட்டில் வந்து மோஸ்ட் செல்ஃபிஷ் பர்சன் இல்லைனா செல்ஃபிஷ் குரூப்புன்னு சொல்லலாம், கரண், சும் அண்ட் ஷில்பா. சல்மான் ரொம்பவே இமோஷனல் ஆகி திக்விஜய் கிட்ட சொல்கிறாங்க, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், உங்களோட கண் வந்து இன்னும் நனைஞ்சிட்டு தான் இருக்குது, ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. எல்லாத்துக்குமே ரீசன் வந்து உங்களோட சவகாசம் சரியில்லை. கரணையும் சும்மையும் வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் கைஸ்? செம்ம ஹாப்பி இந்த ப்ரோமோ பார்த்துட்டு இல்லையா?